வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாம வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். சேஃபா சமைங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. நம்ம சேனல்ல ஒவ்வொரு வாரமும் 4 வகையான வீடியோக்கள் கிழமை வாரியாக பதிவேற்றப்படும். இந்த வார கிட்ஸ் ஸ்பெஷல்ல நாம பார்க்க போற ரெசிபி பனானா பால்ஸ். இதற்கு தேவையான பொருட்கள்: 3 வாழைப்பழம் நல்லா பழுத்ததா எடுத்துக்கலாம். அதை தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு நல்லா பழுத்த வாழைப்பழமா எடுத்துக்கோங்க, அப்போதான் நல்லா டேஸ்டா இருக்கும். இதோட ஓரங்கள்ல வெட்டி எடுத்துடலாம். இப்போ இதை குட்டி குட்டி பீசஸா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அப்போதான் நமக்கு மிக்சியில நல்லா ஸ்மூத்தா அரைப்படும். இப்போ ஒரு மிக்சி ஜார்ல 1/2 கப் சர்க்கரை எடுத்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ பொடி பண்ணியாச்சு. இப்போ இந்த பொடிச்ச சர்க்கரையோட இந்த வாழைப்பழ துண்டுகளையும் உள்ள சேர்த்துடலாம். நம்ம முதல்ல வாழைப்பழமும் சர்க்கரையோட சேர்த்து போட்டிருந்தா சர்க்கரை சரியா அரைப்படாது, அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது கூட 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். ஏலக்காய் பொடி 1/4 ஸ்பூன், ஆப்ப சோடா 1/4 ஸ்பூன், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காம நல்லா கலந்துக்கோங்க. இதில் நம்ம ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கோம். எந்த ஒரு இனிப்பு செஞ்சாலும் அதில் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டால் அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே சமயம் இனிப்பும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை கையில் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பால் மாதிரி நமக்கு திக்காக கிடைக்கணும். அந்த பதம் தான் கரெக்டாக இருக்கும். இதை 10லிருந்து 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை சூடான எண்ணெய்க்குள்ள ஈரக்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து பால் மாதிரி உள்ள விட்டுருங்க. இது பொரிக்கும் போது ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதாவது லோக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. அப்போதான் வெளியிலவும் நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும், உள்ளேயும் நல்லா சூப்பராக வெந்திருக்கும். இதை திருப்பி திருப்பி போட்டு நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் பொரிச்சுக்கலாம். இந்த ரெசிபியில் நாம் கோதுமை, தேங்காய், வாழைப்பழம் சேர்த்துருக்கோம். கோதுமையில் நிறைய டயட்ரி ஃபைபர்ஸ் இருக்குது. அதோட ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ், பி குரூப் விட்டமின்ஸும் இதில் அதிகமாக இருக்குது. தேங்காயில் நிறைய சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்குது. இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் நம்ம பிரெயினுக்கு குயிக்காக எனர்ஜி சென்ட் பண்ணி அதை ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய வைக்கும். வாழைப்பழத்தில் அதிகப்படியான பொட்டாசியமும் கால்சியமும் இருக்குது. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போ இது பொன்னிறம் ஆயிடுச்சு. இது எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான, ஆரோக்கியமான, சத்து நிறைஞ்ச பனானா பால் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பகிருங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.